வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அங்காளம்மன் துணை திலகவதி கார்டன் நியூ ஓப்பன். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஃபுல்லாக ஓட்டு மேலே தான் வச்சுருக்கேன். 10 இயர்ஸாக நான் கார்டன் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு புதுசாக இப்போ தான் காட்டுறேன் பாருங்கள். எப்படி இது மல்லிகை செடி, குண்டு மல்லி. இது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக வச்சுருக்கேன். அப்படியே ஒட்டு கட்டி தொட்டியில் ஒரு 6 தொட்டியில் வச்சுருக்கேன். இது பிரண்டை நிறையா இருந்தது. ஓட்டு மேலே நிறைய வெயிட் இருக்குன்னா கட் பண்ணி தூக்கி போட்டேன். நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இது நார்த்தன் செடி சைடில் இருக்குது. இது மாங்கன்று ஒன்று நட்டேன். அது பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு அது காஞ்சி போயிருக்கு. துளுத்து வருமா என்னன்றது தெரியல. அது கடவுள் தான் வழி. மனசு கஷ்டமாக இருக்குது. சரியாயிடும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தொட்டியெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் காலி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எல்லாம் எருவு போட்டு வச்சுருக்கேன். மக்கு வருது. பக்கத்தில் பாருங்கள். இது ராமர் சீதா செடி. இது கருவேப்பிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுண்டைக்காய் செடி ஒரு 3 தொட்டியில் வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்குது. பிரண்டை நிறையா இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெத்தலை செடி. ஃபுல்லாக தொட்டியில் தான் இருக்குது. வெத்தலை நல்லா செழிப்பாக இருக்குது. இடையில கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் செடி காஞ்சி போச்சு. ஊருக்கு போயிருந்ததுனால கொஞ்சம் செடியில் காஞ்சி போய் திரும்ப தண்ணி ஊற்றி துளுத்து நல்லா வந்திருக்கு. வெத்தலை நல்லா காடு மாதிரி இருந்தது. நல்லா துளுத்து செழிப்பாக இருக்குது. வெத்தலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் எல்லோரும். அப்புறம் டெய்லி 2 வெத்தலை பறித்து சாமிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாமி படுறதுக்கு ஃபுல்லாக தொட்டியில் தான் வச்சுருக்கேன். மேலே பாருங்கள். அடுத்தது செம்பருத்தி தொட்டியில் தான் இருக்குது. ஒரே செடியில் 2 கலர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரே செடி பக்கத்து தொட்டி. ஒன்று ரெட் கலரு, ஒன்று பிங்க் கலர். 2த்தையும் ஜாயின் பண்ணி அதுலேருந்து ஒரே கிளையில் 2 பூ போகும். 2 கலர். பாருங்கள், காட்டுறோம் பாருங்கள். ஒரே தொட்டியில் ஒரே செடி தான். அதில் 2 கலர். ஃபுல்லாக எல்லாம் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஆனால் ஓட்டு மேலே தான் இருக்குது. எங்கள் ஓட்டு வெயிட்டு தாங்கணும்னு கவலைப்படாதீங்க. எங்கெங்கே வால் செவுறு இருக்கோ ஓட்டு கீழே அதுக்கு மேலே தான் நான் வச்சுருக்கேன். சப்போர்ட் போட்டு வச்சுருக்கேன். ஓடு எதுவும் டேமேஜ் ஆகாது. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி செடி. இது ஃபுல்லாக எனக்கு சிவப்பு பொன்னாங்கண்ணின்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா தொட்டிலையும் சிவப்பு பொன்னாங்கண்ணி வச்சுருக்கேன். நல்லா செழிப்பாட்டு வாரத்துக்கு 4 டைம் பறிச்சிடுவேன் சிவப்பு பொன்னாங்கண்ணி. பாருங்கள். இது மாங்கன்று அதுவும் நட்டுருக்கேன். அதுவும் வருது மாங்கன்று. அது நல்லா செழிப்பாக இருக்குது. எல்லாம் ஓட்டு மேலே தான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். யூடியூப்பை பார்த்தா அந்த செடி எப்படி ஒட்டு கட்டுறாங்கன்னு பார்த்து அதே மாதிரி செய்தேன். கிட்டத்தட்ட அது ஒரு 5-6 வருஷமும் நல்லா பூத்துட்ருக்கு. இது பாருங்கள். இது குண்டு மல்லி ஒட்டு கட்டி தனியாக ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். மிளகாய் விதை கொஞ்சம் போட்டால் அதுவும் முளைச்சிருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாழை கன்று போட்டேன் நான். அது கிழங்கு போட்டேன். அது தை மாதம் போட்டேன். அது முளைச்சி வந்திருக்கு. இப்போ தான் சரி போயிடுது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வாங்கின கீரை, முளைக்கீரை, அதை நட்டு வச்சேன். அது தண்டு விதைக்காக வேணும்ன்ட்டு ஒரு பச்சை கீரை தண்டு. அது ஃபுல்லாக விதை வந்திருக்கு. பக்கத்தில் துளசி வச்சுருக்கேன் பாருங்கள். துளசி இருக்குது. அது முடக்கத்தான் நிறையா எல்லா தொட்டிலையும் போட்டிருக்கேன். முடக்கத்தானே இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் தக்காளி செடி. அதுவும் நிறையா பூ பூத்துருக்கு. ஆனால் இப்போ காய் வச்சு போகுது ஃபுல்லாக. வெத்தலை செடி அது தனியாக கட் பண்ணி வச்சேன். அதுவும் துளுத்து வந்திருக்கு.
வெத்தலை தாங்க நல்லா செழிப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெத்தலை வந்து அப்படியே காடாக இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு. இது பார்த்தீங்கன்னா, இது நாவ மரம். அது கன்று அதுவும் முளைச்சிருக்கு. இது ஃபுல்லாக புதினா போட்டிருக்கேன். ஃபுல்லாக புதினா வாங்கிட்டு வர்றதை கட் பண்ணி காம்பை நட்டு வச்சு அதில் வந்தது தான் புதினா. அது நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள். புதினா தான் நல்லா செழிப்பாக இருக்குது. தர்மாகோல் பாக்ஸில் வச்சுருக்கேன். இது வந்து சீத்தா செடி. ஃபுல்லாக அதுக்குள்ளே சேவ் பண்ணாங்க. சுண்டைக்காய் செடி. பிரண்டை தனியாக தொட்டியில் வச்சுருக்கேன். அதுவும் இருக்குது பாருங்கள். சுண்டைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். பறிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் பறிச்சாச்சு. 1 2 இருக்குது. அதுவும் பறிக்கணும். பிரண்டை அது சும்மா ஒரு குரோ பேக்கில் தான் வச்சேன். அது நல்லா வந்திருக்கு. எல்லாம் எருவு போட்டு வச்சுருக்கேன். வேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி தோல் எது இருக்கோ எல்லாத்தையும் தொட்டியில் போட்டு மண் போட்டு எருவாக வச்சுருக்கேன். வெயில் காலம் போன பிறகு ஜூன் மாதத்தில் விதை போடலான்னு வச்சுருக்கேன். நாட்டு காய்கறிகள் விதைகள் எதுவுமே போடல. பாருங்கள் சுண்டைக்காய் பாருங்கள். முடக்கத்தான் ஃபுல்லாக சேவ் பண்ணாங்கண்ணி. தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சேவ் பண்ணாங்கண்ணி. இது சோத்து கத்தாழை. இது பார்த்திங்கன்னா அது தொட்டியில் தான் வச்சுருக்கேன். கருவேப்பிலை இடையில தண்ணி ஊற்றாததுனால கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. அது ஸ்லிப் ஆகிடும் தண்ணி ஊற்றுனா. ஸ்லோன் பசலக்கீரைன்னு பேர். அதுவும் நட்டு வச்சுருக்கேன். அதுவும் வருது. மஞ்சள் செடி. அது மஞ்சள்லாம் தை மாதம் இப்போ எடுத்துட்டேன். 1 2 இருக்குது. அதை அப்படியே விட்டுருக்கேன். பாவக்காய் நல்லா நிறையா காய்ச்சிது. பாவக்கொடியும் அப்படியே மேலே இருக்குது பாருங்கள். தக்காளி பாருங்கள். அதுவும் முளைச்சிருக்கு. அது தானாக முளைச்சது தான். தண்ணி ஊற்றத்தில் விதை உழுந்து முளைச்சது. தக்காளிக்குன்னு விதை எதுவும் போடுறதில்ல. தக்காளி கட் பண்ணும்போது விதைகள் இந்த தண்ணியில் நான் அரிசி காய்கிற தண்ணி, காய் கட் பண்ணுற தண்ணி எல்லாத்தையும் செடிக்கு தான் ஊற்றுவேன். கீழே எதுவும் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அரிசி காய்கிற தண்ணி, சாதம் வடிக்கிற தண்ணி பாருங்கள். சங்குப்பூ பூத்துருக்கு. செடியெலாம் பழுப்பு நிறமாக இருக்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 days தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதாக போச்சு. அதனால் செடி இப்படி இருக்குது. திரும்ப தண்ணி ஊற்றினா சரியாயிடும். சீத்தா செடி அது தொட்டியில் தான். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். கொஞ்சம் டைம் இல்லை. வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே இருக்குது. கொஞ்சம் வெயில் தணிஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு வீடியோவில் எடுத்து போகிறேன் பாருங்கள்.